இன்றைக்கி நம்ம கன்ஃபஸ்க்கு எடுத்திருக்க வார்த்தை எரேமியா 29:10-11-12. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறிட பின்பு நான் உங்களை சந்தித்து, அந்த நான் யாருன்னா கர்த்தர், உங்களை திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இது என்னென்னா 70 வருஷம் ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறாங்க பாபிலோனில். அப்போது அடிமையாக இருக்குங்களோட மனநிலையில் என்னென்ன இருக்கும்னா சோர்வு தான் இருக்கும், எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும், இழந்ததை நினச்ச துக்கம் இருக்கும், நீண்ட நாள் காத்திருப்பால சோர்வு. இட்ஸ் நாட் அ 1 year 2 years, இட்ஸ் 70 years. நம்பிக்கை இழப்பு, கோபம், குழப்பம், தனிமை, இதெல்லாம் என்னென்னா பாபிலோனின் லைஃப் ஸ்டைல். அங்கே இருக்கிற, அதாவது இது ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தோம்னா அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி இருக்க ஜனங்களை நோக்கி இப்போ கர்த்தரோட வார்த்தை வருது. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் உங்களை செழிக்க செய்வதற்கான திட்டங்கள். இட் இஸ் நாட் ஒன்லி செழிப்புனா அது ஒரு பண சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் ஆல்சோ. அவங்க ஏன்னா சோர்ந்து போயிருக்காங்க, மனதளவிலையும் சோர்ந்துருக்காங்க, ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு சிலர், நான் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கானவை அல்ல, உங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் கொடுக்கதற்கான திட்டங்களாகும். அதாவது உனக்கு ஃப்யூச்சர் ஹோப்பை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மக்களை போய் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு ஏதோ அவங்க ப்ரேயர் பண்ணதுனால இல்லை, அவருக்கு தெரியும் எந்த டைமில் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகும்னு தெரியும். ஸோ எப்போல்லாம் நம்ம இந்த டிப்ரெஷன்ஸ்குள்ளே போகிறோமோ அப்போல்லாம் ஒரு என்கவுண்டர் வித் காட் நடக்கும். அது நடக்கும் பொழுது அதுக்கப்புறம் நடக்கிறது என்னென்னா, நம்மளோட லைஃப்பில் இப்போது இன்னொரு உதாரணம் பார்த்தா யோசேப்பு, கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னமோ வேறு சிங்காசனம், ஆனால் இருக்கிறது என்னமோ ஜெயில். அப்போ அவர் யோசிச்சிருப்பார், எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல கர்த்தர் அவர் மோல்டு பண்ணுறார், அவரை புடமிடுறார், அவர் அடுத்த ஃப்யூச்சருக்கு அவரை ரெடி பண்ணிகிட்ருக்கார். ஸோ நம்ம எல்லோரும் இப்போ அந்த ப்ராசஸில் தான் இருக்கோம். நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கார் கர்த்தர் ஃப்யூச்சருக்கு. அப்போ சொல்கிறார், அப்போது நீங்கள் கூடி வந்து எழுதி தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அந்த டைம் வரும்போது நம்ம என்ன ப்ரேயர் பண்ணாலும் அது நடக்கும்னு சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல, நம்ம ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே நமக்கு கிடச்சிச்சானா? இல்லை, கர்த்தர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இடைப்படுவார். அப்போ அதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹோல் ஹார்ட், பாதி மனசு அல்ல, ஃபுல் ஹோல் ஹார்ட்டோடு என்னை தேடும் பொழுது என்னை கண்டுபிடிப்பீங்கன்றார். ஆமென். ஓகே, விசுவாச அறிக்கை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களையும் நல் வார்த்தைகளையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். என்னுடைய பாபிலோனின் அனுபவம் முடிவுக்கு வந்தது. ஆமென். தேங்க்யூ.